கேஜெட் டாக்கெட்க்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்ம வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்கள். வணக்கம் நேயர்களே, இது கேஜெட் டாக்கெட். இன்றைக்கி இந்த பகுதியில் ஆன்லைனில் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரெட் பஸ் இது இந்தியாவிலேயே ஆன்லைன் பஸ் புக்கிங்க்கு ரொம்பவே ஒரு பிரபலமான வெப்சைட். அவங்களோட ஆண்ட்ராய்டு ஆப்பை பயன்படுத்தி பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போய் ரெட் பஸ்ஸோட அஃபிஷியல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெட் பஸ் REDBUS அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். இதுதான் அந்த ஆப். ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதற்கான டைரக்ட் இன்ஸ்டால் லிங்க்கையும் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கீழே கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். இப்போது நம்ம அந்த ஆப் ஓப்பன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். முதல்ல நம்மளோட கண்ட்ரியும் லாங்குவேஜும் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்ட்ரி இந்தியா தான். லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஒரு கன்வீனியன்ஸ்க்காக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கொடுங்க. இங்கே நம்ம லாகின் செக்ஷனில் இருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டால் லாகின் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் கொடுத்துட்டு டைரெக்டாக இந்த ஆப்பை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். லாகின் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் ஃபேஸ்புக், ஜிமெயில் இல்லை ட்ரூகார் அக்கௌண்ட் லிங்காக இருந்துச்சுன்னா அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஓல்ட் ஸ்கூல் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே சைன் அப் கொடுங்க, அலோவ் கொடுங்க. இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர், இங்கே உங்கள் மெயில் ஐடி, அப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி சைன் அப் கொடுத்து உங்களுக்கான ரெட் பஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆப்குள்ளே வந்துட்டோம். இங்கே நம்ம எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற சிட்டியை கொடுத்தா நமக்கான பஸ் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஃப்ரம் செலக்ட் பண்ணுங்கள். அங்கே நான் சென்னை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் டு எந்த ஊருக்கு போகணும், நான் பெங்களூர் செலக்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஊர் வேணும்னா இங்கே டைப் பண்ணியும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பெங்களூர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ சென்னை டு பெங்களூர், எந்த நாள், டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் செலக்ட் பண்ண உடனே அதற்கான பஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு காமிச்சிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸை நமக்கு வேணுங்கிற ஆர்டரில் சார்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதுக்கு இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ண உடனே முதல்ல ரேட்டிங்ஸ் படி, அதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் அந்த பஸ்ஸை பற்றின ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டரில் சார்ட் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். டிபார்ச்சர் டைம், பஸ் கிளம்புற டைமோட ஆர்டரில் சார்ட் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபேர், பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் வச்சு சார்ட் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஃபேர் கிளிக் பண்ணிக்கிறேன். கூடவே ஏசி பஸ், நான் ஏசி, சீட்டர், நான் சீட்டர், இப்படி உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸையும் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை கொடுங்க. ஸோ நம்ம செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பஸ் நம்ம கேட்ட ஆர்டரில் ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச பஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் மேலே இருக்கிற இந்த பஸ்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேயில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி புக்ட். ஒயிட்டாக இருக்கிற சீட்ஸ் மட்டும்தான் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது. நமக்கு தேவையான சீட்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பஸ்ஸை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கணும்னா நம்ம இங்கே பார்த்துக்கலாம். முதல்ல அம்யூனிட்டிஸ், இதை கிளிக் பண்ணும்போது பஸ்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றது தெரியும். மற்றும் ரிவ்யூஸ், பஸ்ஸில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் இந்த பஸ்ஸை பற்றி தங்களோட ரிவ்யூஸை கொடுத்துருக்காங்க. பாலிசிஸ், இதுதான் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இதில் தான் கேன்சலேஷன் சார்ஜஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பணம் எடுப்பாங்க. அது எவ்வளவு அப்படின்றது இங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் ஸ்டாப்ஸ், இதை கிளிக் பண்ணும்போது பஸ் நடுவில் எங்கேயாவது நிற்குமா, அது எந்த இடம் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பஸ்ஸில் சீட் புக் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான சீட்ஸை செலக்ட் பண்ணுங்கள். டன் கொடுங்க. இப்போது போர்டிங் பாயிண்ட்ஸ், அதாவது சென்னையில் எந்தெந்த இடத்துலேருந்து பஸ் பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணும் அப்படிங்கிற போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. நமக்கு தேவையான போர்டிங் பாயிண்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பெங்களூரில் எங்கெல்லாம் பஸ் நிறுத்தி பேசஞ்சர்ஸை இறக்கி விடுவாங்க அந்த பாயிண்ட்ஸும் இருக்குது. அதுலேயும் நமக்கு தேவையானதை செலக்ட் பண்ணி இப்போது நம்மளோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே உங்களோட மெயில் ஐடியை கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க. இந்த 2 இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கான டிக்கெட் கன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே கொடுக்குற மெயில் ஐடிக்கும் மற்றும் நம்ம இங்கே கொடுக்குற ஃபோன் நம்பருக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம 2 சீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால 2 பேசஞ்சர்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்றும் பெரிய டீட்டெயில்ஸ் இல்லை. பேசஞ்சரோட நேம், அவங்க ஜெண்டர் மேலா ஃபீமேலா, அவங்களோட ஏஜ், அதே மாதிரி செகண்ட் பேசஞ்சருக்கும்
இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ புக்கிங் கொடுங்க. இப்போது நம்ம பேமெண்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே நமக்கு கம்ஃபர்டபுளான பேமெண்ட் மெத்தடை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் அண்ட் வாலெட் பேமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு உதாரணத்திற்கு டெபிட் கார்டு செலக்ட் பண்ணும்போது நம்ம கார்டு டீட்டெயில்ஸ், அதாவது கார்டு நம்பர், கார்டு மேலே இருக்கக்கூடிய 16 இலக்க எண், எக்ஸ்பைரி டேட், இது பார்த்திங்கன்னா கார்டு மேலே வேலிட் டில் அப்படின்னு ஒரு டேட் கொடுத்துருக்கும் அது. அப்புறம் CVV பின், இது பார்த்திங்கன்னா கார்டுக்கு பின்புறம் ஒரு 3 இலக்க எண், நம்ம கையெழுத்து போட இடத்துக்கு பக்கத்தில் ஒரு 3 இலக்க எண் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. கடைசியாக கார்டு ஹோல்டர் நேம், கார்டுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர், அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா உங்களோட பஸ் டிக்கெட் புக் ஆகிடும். இதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ், இதற்கான கன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்த அந்த மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு வந்துடும். எப்போவுமே உங்களுக்கு மெயில் ஐடிக்கு வர்ற பஸ் டிக்கெட்டை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சில பஸ் சர்வீசஸ் சாஃப்ட் காப்பியை ஒத்துக்கிறது இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் கேஜெட் டாக்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.